தர்மபுரியில் மலை கிராமமான செங்குட்டை பாளையத்தில் ஜல்லிக்கற்களை மட்டுமே கொட்டி அமைக்கப்பட்ட சாலை மழையால் முழுமையாக சேதமடைந்துள்ளதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. அதை பற்றி இந்த தொகுப்பில் காணலாம். தர்மபுரி மாவட்டம் அரூர் அடுத்த தீர்த்தமலை அருகே உள்ளது செங்குட்டை பாளையம் கிராமம். இக்கிராமத்தில் 30க்கும் மேற்பட்ட இருளர் இன மலைவாழ் பழங்குடி குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இவர்களுக்கு தற்போது வரை முறையான சாலை வசதி, மின்சார வசதி, குடிநீர் வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்படவில்லை. இப்பகுதி மக்கள் தங்கள் பகுதிகளில் முறையான அடிப்படை வசதிகள் செய்து தர பலமுறை கோரிக்கை வைத்தனர். இந்நிலையில் கடந்த 5 வருடத்திற்கு முன்பு சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் தார் சாலை அமைப்பதற்காக ஜல்லி மற்றும் மண் கொண்டு சமன்படுத்தி முதற்கட்ட பணிகளை பொதுப்பணித்துறையினர் மேற்கொண்டனர். அதன் பின் அடுத்த கட்ட பணியான தார் கொண்டு சாலையை மேம்படுத்தாமல் அப்படியே பொதுப்பணித்துறையினர் விட்டுவிட்டு சென்றதாக கூறப்படுகிறது. கடந்த 5 வருடத்திற்கு மேலாக இந்த தார் போடப்படாத மண் சாலையை தான் இப்பகுதி மக்கள் பயன்படுத்தி வருகின்றனர். இந்த சாலையில் வாகனங்களை கடும் சிரமத்துடன் இப்பகுதி மக்கள் இயக்கி வருகின்றனர். அவசர கால மருத்துவ உதவிக்கு கூட இந்த சாலையை பயன்படுத்த முடியாத அவல நிலை தற்போது வரை நீடித்து வருகிறது. அது மட்டுமின்றி மழை பெய்யும் காலத்தில் சாலையில் உள்ள ஜல்லிக்கற்கள் மழை வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு விடுகின்றன. இதனால் கரடுமுரடாக மாறும் சாலைகளில் பள்ளி செல்லும் சிறுவர்கள், விவசாயிகள், பொதுமக்கள் என அனைவரும் தொடர்ந்து பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருகின்றனர். இது குறித்து பலமுறை அதிகாரிகளிடமும் அரசியல்வாதிகளிடமும் புகார் தெரிவித்தும் இதுவரை எந்த ஒரு முறையான நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை என வேதனை தெரிவிக்கும் மலைவாழ் பழங்குடி மக்கள் தொடர்ந்து நமது செய்தியாளரிடம் கூறுகையில், தார் சாலை போடலாண்டான்னு போட்டு ஜல்லிக்கல்லை போட்டு விட்டு 5 வருஷம் ஆகுது. பூரா எல்லாம் காட்டு வெள்ளம் பூந்து எல்லாம் பூரா அடிச்சு எல்லாம் பூரா கல்லுக்கு பூரா பேத்து ஒரு தாள் விட்டு போயிடுச்சு. பிள்ளைங்க எல்லாம் பூரா நடக்க முடியல, ஸ்கூல் பிள்ளைங்க 2 வீலர் ஓட்ட முடியல. ஒரு விவசாயம் பண்ணுறதுக்கு ஒரு 40-60 குடும்பம் பக்கம் இருக்குது. நடக்கக்கூட முடியல, வழி இல்லை, சரியில்லை, நடக்கக்கூட முடியல. பிடி ஆஃபீஸில் மனு கொடுத்தாங்க, எல்லா தாலையும் மனு கொடுத்தாங்க, எந்த நடவடிக்கையும் எடுக்கல. கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷ காலமாக இங்கே வாழ்ந்துன்னு இருக்கிறோம். எங்களுக்கு எந்த அடிப்படை வசதியும் இல்லை. இங்கே காட்டில் விளையிற தானியத்துக்கு எடுத்துகிட்டு போனால் இந்த ஜல்லிக்கல்ல வண்டி வச்சு எடுத்துகிட்டு போக முடியல. தலை மேலே தான் தூக்கிட்டு போக முடியுது. அப்படி தூக்கிட்டு போனாலும் கல்லால் இடிபட்டு கீழே உழுவுறதா இருக்குது. நம்ம பாதிச்சிருக்கிறோம். எங்களுக்கு இதுதான் வழி. வண்டி வாகனம் போகிறதுக்கு, 2 வீலர் போகிறதுக்கு, ஸ்கூல் பிள்ளைங்க நிறைய படிக்குதுங்க. அந்த பிள்ளைங்களெல்லாம் வந்து கூட்டின்னு போனோம்னா வசதி இல்லாதுங்க, அனுப்பிச்சி விடுறதுக்கு பயமாக இருக்குது. நாங்கள் போயிட்டு தான் 2 வீலரில் கூட்டின்னு வரணும். அது வரத்துக்கு எங்களுக்கு வசதி வாட்டம் இல்லை. அதனால எங்களுக்கு வந்து வசதி, அடிப்படை வசதி செஞ்சு கொடுக்கணும். குழந்தைய வச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட போக முடியல. எந்த ஆச்சு யாரும் எதுவும் கண்டுக்க மாட்டேன்றாங்க. எத்தனையோ டைம் மனுவும் கொடுத்து பார்த்துட்டோம். எங்களுக்கு ரோடு வசதி பண்ணி கொடுக்கணும். எந்த ஆச்சுமே எங்களுக்கு எதுவும் கண்டுக்க மாட்டேன்றாங்க. நாங்கள் என்னத்துக்கு ஓட்டு போடணும்? எனவே 5 வருடமாக கிடப்பில் போடப்பட்டுள்ள தார் சாலை பணியை விரைந்து முடிக்க தமிழ்நாடு அரசும் பொதுப்பணித்துறையும் மாவட்ட நிர்வாகமும் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் மலைவாழ் பழங்குடி மக்கள். சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக தர்மபுரி மாவட்ட செய்தியாளர் சீனிவாசனுடன் செய்திக்குழு.